இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்தியாவிலேயே முதல் முறையாக மகாராஷ்டிர மாநில அரசு இசைச்சாலை ஒன்றை அமைத்துள்ளது. அதாவது மும்பை கடற்கரை சாலையின் நரிமன் பாயிண்டில் இருந்து ஓர்லி நோக்கி செல்லும் வடக்கு நோக்கிய பாதையில் கடற்கரை சாலையில் சுமார் 500 மீட்டர் தொலைவிற்கு இந்த இசைச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையில் வாகனங்கள் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் போது AR ரஹ்மான் இசையமைத்து ஆஸ்கார் விருது பெற்ற ஜெய் ஹோ பாடல் இசைக்கப்படும். இசை வாகனத்தின் உள்ளே இருந்தபடியே தெளிவாக கேட்கும். அந்த வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதனால் பயணிகளுக்கு மகிழ்ச்சியான அனுபவம் கிடைப்பதோடு பரிந்துரைக்கப்பட்ட வேகத்தை பின்பற்ற பயணிகளை ஊக்குவிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த இசைச்சாலையை மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் பிப்ரவரி 11ஆம் தேதி திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் சிவசேனா முன்னாள் MP ராகுல் ஷெவாலே, மும்பை மாநகராட்சி கூடுதல் கமிஷனர் அவினாஷ் தக்னே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் பட்னாவிஸ், இந்த இசைச்சாலை பயணிகளுக்கு மகிழ்ச்சியான அனுபவத்தை அளிக்கும். ஹங்கேரி தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு இது உருவாக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இதை மேலும் மேம்படுத்துவோம் என தெரிவித்தார். மும்பை மாநகராட்சி வெளியிட்ட செய்திக்குறிப்பின்படி ஓர்லி சுரங்கப்பாதையில் இருந்து வெளியேறிய பிறகு நரிமன் பாயிண்ட் வரை 500 மீட்டர் நீளத்தில் சாலையின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட இடைவெளியில் ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் பொருத்தப்பட்டுள்ளன. வாகன டயர்கள் இந்த பட்டைகளை கடக்கும் போது ஏற்படும் உராய்வு மற்றும் அதிர்வுகள் மூலம் ஜெய் ஹோ இசை உருவாகிறது. இசையை தெளிவாக கேட்க சாலைக்கு 500 மீட்டர், 100 மீட்டர், 60 மீட்டர் தொலைவில் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த முயற்சி மும்பை மக்களிடையே தேசபக்தி உணர்வை தூண்டும் என்றும் சாலை பாதுகாப்பை ஊக்குவிக்கும் என்றும் கூறப்படுகிறது. உலகில் இது போன்ற இசைச்சாலைகள் முதலாக 2007ஆம் ஆண்டு ஜப்பானில் அமைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஹங்கேரி, தென்கொரியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளிலும் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் தற்போது இந்தியாவில் முதன்முறையாக இசைச்சாலை சுமார் 6.5 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தனித்துவமான திட்டம் சாலை உள்கட்டமைப்பில் புதுமையை கொண்டு வந்துள்ளதோடு சமூக வலைதளங்களிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.